வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னா எக் ஃப்ரைட் ரைஸ் சமைக்க போகிறோம். தேவையான பொருள் என்னென்னு எடுத்துருக்குன்னா வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், கேப்சிகம், கருவேப்பிலை, முட்டை எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு சாதம் வடித்து வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிங்கன்னா தான் சாதம் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பேனை வச்சுக்கோங்க. அதில் நம்ம வச்சுருந்த 2 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு, பெப்பர் போட்டு அது நல்லா குட்டி குட்டியாக வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது மாதிரி நாம் அப்போ விட்ட மாதிரி விட்டுறாதீங்க, கொஞ்சம் முன்னாடியே கிளறி விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அப்போ தான் குட்டி குட்டியாக நல்லா அழகாக வரும். தேவையான அளவு பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. அகைன் ஸ்டவ் ஆன் பண்ணி வேறு ஒரு பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கோங்க, கட் பண்ணதை போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு வெங்காயம் எடுத்து போட்டுக்கோங்க.